இது வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமால நடந்த காரசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழ் சினிமா ஒரு விண்டேஜ் வைப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் உலக நாயகன் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவங்க ரெண்டு பேர்த்தோட படத்தோட அப்டேட் மாத்தி மாத்தி சும்மா போட்டு தாக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு பக்கம் தக் லைஃப், இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பயங்கர கிராண்டா நடந்திருக்கு. இன்னொன்னு ஒரு பாட்டா ரிலீஸ் பண்ணி யூடியூபே பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. யூடியூப் ஃபுல்லா தக் லைஃப் ப்ரொமோஷன் தாங்க. ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட கூலி படத்தோட பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி தரமா இருக்குங்க அந்த வீடியோ. இந்த காம்போவை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. வார் 2ங்க. ஆல்ரெடி வார் 1 சூப்பர் டூப்பர் ஹிட். இப்ப வார் 2ஓட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், கைரா அத்வானி இவங்க எல்லாருமே கலக்குன்னு கலக்கிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. மே 30ஆம் தேதி தமிழ் சினிமால 4 படம் ரிலீஸ் ஆக போகுது. 1 ஜின், இன்னொன்னு மனிதர்கள், இன்னொன்னு தி வெர்டிக், 4வது ராஜபுத்திரன். இந்த 4 படத்தை அடுத்த வாரம் வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. தக் லைஃப் படத்துல இருந்து சுகர் பேபி அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் இருக்குங்க. இதுல நம்ம த்ரிஷா செம்மையா லுக்குடுவாங்க. பசங்களா அப்பா என்ன லுக்குடா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இந்த பாட்டு கேட்டா பிடிக்காது, கேட்க ரொம்பவே பிடிக்கும். ஏதோ மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த ஊ சொல்றியா எப்படி ஒரு ரீச் ஆச்சு அந்த மாதிரி இந்த பாட்டுமே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரீல்ஸ்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும். நீங்க இந்த சாங் கேட்டிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றது அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வாரம் முக்கியமா 2 படம் ரிலீஸ் இருக்கு. ஒன்னு விஜய் சேதுபதியோட ஆஷ். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அடையாளத்தை மாத்துறதுக்காக விஜய் சேதுபதி மலேசியா போறாரு. அங்க போன ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு சில பண பிரச்சனை இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணாரு அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. படம் பாக்குறப்ப ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிடும். அங்கங்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகல. ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஆனா இப்ப சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. மகாராஜா படம் மாதிரி இது இருக்குன்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா ஏமாந்து தான் வெளியே வருவீங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட தான் வெளியே வருவீங்க. நம்பர் 2 நரி வேட்டா. இது நம்ம டோவினோ தாமஸோட மூவிங்க. டைரக்டர் சேரன், சுராஜ் இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் 2003ல கேரளால முட்டாங்கா அப்படின்ற ஏரியால நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் கிரிப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். மலையாள பிலிம் அப்படின்னா நார்மலா இருக்க ஸ்டோரியை ரியாலிட்டியா காட்டுவாங்க. ஆனா ரியலா நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாங்க. இதே மாதிரி வார சினிமா காரசார நீங்க பார்க்கணுமா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா